பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பார்த்து கொண்டு இருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். என்னுடைய பேர் சுப்பிரமணி. 7 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன். மருந்து இல்லாமல் நான் விவசாயம் பண்ணுறேன். மருந்தே அடிக்கிறது கிடையாது. சுத்தமாக எந்த மருந்தும் அடிக்கிறது கிடையாது. தொழு உரம் போட்டு தான் நான் விவசாயம் பண்ணுறேன். மருந்து அடித்தாக்கா திரும்பி நமக்கு நோய் தான் அதிகமாக தாக்கும். அதனால் நம்ம மருந்தே அடிக்கிறது இல்லை. அப்பப்போ காய் நாங்கள் பறிச்சிடுறோம். மக்களுக்கு ஒரு நல்ல காய்களை கொடுக்கணுன்ற நோக்கத்தில் நான் இங்கே 7 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 90லேருந்து எங்கள் ஊரில் விவசாயம் பண்ணேன். பருத்தி வச்சேன். ஆண் பருத்தி, பெண் பருத்தி, கிராசிங் பருத்தி பண்ணேன். சோளம் பண்ணேன். நெல் பயிர் வச்சேன். வேர்க்கடலை, எல்லா காய்கறி பயிருமே எங்கள் ஊரில் பயிர் வச்சேன். இங்கே அங்கே மழை இல்லாத 2 வருஷம் காய்வை நாங்கள் இயற்கையாக நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய சொந்த நிலையில் கிடையாது. இது நான் ரீஸுக்கு எடுத்து தான் இந்த இடத்த பண்ணுறேன். மாதம் கொடுத்து தான் இந்த இடத்த பண்ணுறேன். இந்த சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல காய்களை கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ட்டு நான் இந்த 7 வருஷமாக நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், புடலங்காய், பாவக்காய், கொத்தவரங்காய், கீரை வகை அரைக்கீரை, சிறுக்கீரை, முளைக்கீரை, தண்டிக்கீரை, சிகப்பு தண்டிக்கீரை, பருப்புக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை, வெள்ளைக்கீரை, எல்லா கீரையும் நான் செய்து மக்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறேன். இந்த டேஸ்ட்டால் எல்லாம் எங்கெங்கே இருந்து எல்லாம் இந்த சென்னை சுற்றி பகுதியிலேருந்து எல்லா பகுதி ஜனங்களும் இந்த டேஸ்ட்டுக்காக வாங்கிட்டு போவாங்க. இந்த காயில் இருக்கிற டேஸ்ட்டு அந்த காயில் கிடையாது அப்படின்ட்டு வருவாங்க. நாங்கள் மருந்தே சுத்தமாக மருந்துன்றது அடிக்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி மருந்தால் தான் எல்லா நோயும் நமக்கு பாதிக்கப்படுது. விவசாயமும் பாதிக்கப்படுது, மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் நான் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு காய் வெண்டைக்காய், கத்திரிக்காய் நம்மளால் முடிஞ்சது நல்ல காய்களை செய்து மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இயற்கையாக. இதை போல் எல்லோரும் செய்யணுன்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் எல்லோரும் இன்றைக்கி மருந்து நோக்கி போயிட்டுருக்குறாங்க. மருந்து போட போட பூமியும் கெடுது, மக்களுடைய உடல்நிலையும் கெடுது. ஏன்னா நம்ம இன்றைக்கி மருந்து நம்ம விவசாயத்துலேயும் நமக்கு இந்த மருந்து அடி, அந்த மருந்து அடி அப்படின்ட்டு ஒரு அக்ரிகள் நமக்கு அவங்க மருந்து கம்பெனி விளம்பரத்துக்காக நம்மளை அடிக்க சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் அடித்து பருத்தி போடும்போது அதெல்லாம் அடித்து பார்த்துட்டு தான் நான் அது மருந்து அடிக்கும்போது பார்த்தாக்கா வாரத்துக்கு 3 ஈடு அந்த மருந்து அடிப்பேன். பருத்திக்கு இந்த மருந்து அடி, அந்த மருந்து அடின்னுவான். அதை அடித்தாக்கா புழு தான் நிறையா வரும் அடிக்கடிக்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்றைக்கி மருந்தே இல்லாமல் நான் சுத்தமாக பயிர் பண்ணுவேன். எந்த நோயும் பூச்சி அதிகம் தாக்குதல் கிடையாது. நாங்கள் அப்பப்போ காய்களை ஒடித்து நேச்சுரலாக மக்களுக்கு கொடுத்துறோம். இந்த காய் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத காய், மருந்தோ உரமும் இல்லாத காய் இது. இதுபோல் ஏதோ நாங்கள் ஒரு மக்களை ஆரோக்கியத்துக்காக நாங்கள் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுபோல் எல்லோரும் செய்யணுன்னு தான் எனக்கு ஆசை. ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை தெரியல. எல்லோரும் விலை போக மாட்டேங்குது காய். நம்ம நல்ல காய்களை பண்ணி கொடுத்தா இன்றைக்கி விவசாயத்துக்கு விலை கிடையாது. வியாபாரிகள் தான் இன்றைக்கி இதில் லாபம் அடையிறாங்க. இன்றைக்கி விவசாயிகிட்ட கோயம்பேட்டில் நானே போயிட்டு பார்த்தேன். கேரட்டு 10 ரூபாய்க்கு ஏலம் விட்றான். 10 ரூபாய்க்கு அவன் பக்கத்துலேயே மார்க்கெட்டுக்காரன் வாங்கி 50 ரூபா விற்கிறான் ஒரு கிலோ கேரட்டு. அப்போ எவ்வளோ லாபம் ஒரு வியாபாரி லாபம் அடைகிறான். அப்போ விவசாயிக்கு அந்த பறிக்கிற கூலி கூட கிடையாது. அவன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த விவசாயம், அவங்க எப்படி தான் பண்ணாலும் அப்பயும் அந்த காய்க்கு ரேட்டு கிடையாது. இதில் வியாபாரிகளும் மற்ற தரகரும் தான் புரோகரும் தான் இதில் லாபம் அடைகிறாங்க. அதனால் விவசாயி இப்படியே போயிட்டு இருந்தாக்கா அவங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் விவசாயமே இருக்காது. இந்த மக்கள் தொலைக்காட்சி மக்களும் நல்லா இருக்கணும், இந்த மண்ணும் நல்லா இருக்கணும், விவசாயமும் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இவங்க எல்லாம் போய்ட்டு மருந்து இல்லாத காய பண்ணுங்க அப்படின்ட்டு மக்களுக்காக இந்த மக்கள் தொலைக்காட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. காலையிலையும் மாலையிலையும் மலரும் பூமி போடுறாங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு இதுவும் மக்கள் முன்னேற்றத்துக்காக நடத்துகிற இது மக்கள் தொலைக்காட்சி மலரும் பூமி. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் இருக்குது. இப்போ பாவக்காய் நல்லா பாவக்காய் இருக்குது, நாட்டு பாவக்காய்.
வெண்டைக்காய் இருக்குது. கீரை வகை வந்து இப்போ இனிமேல் கீரை எல்லா கீரையுமே போடுவேன். கீரை வந்து வாங்கிக்கலான்னு ஒரு 10 நாளில். மாம்பழம் சீசனுக்கு வரும், பலாப்பழம் சீசனுக்கு வரும். பலாப்பழம்லாம் இருக்குது. இது வந்து மணல் பூமி. இது வந்து கொஞ்சம் தண்ணி அப்பப்போ தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும், வெயில் காலம். அதனால் கொஞ்சம் கீரை இப்போ நிறுத்தி வச்சுருக்கிறேன். கீரை வந்து எல்லா ரக கீரையுமே போடுவேன். கீரைலாம் நல்லா அந்த மண்ணுக்கு நல்லா வரும். இதுக்கு வந்து தண்ணி வந்து வெயில் காலத்தில் வந்து தண்ணி அன்னன்னைக்கு தண்ணி பாய்ச்சணும். இது மணல் பூமி. மணலுக்கு வந்து எல்லா பயிருமே நல்லா வருது. மண்ணை பற்றிலாம் குறையில்ல. மணல் தான். நல்லா நாங்கள் எரு போட்டு நல்லா தொழு உரம் போட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா இயற்கையாக தொழு உரம் நல்லா அதை நுணுக்கி அந்த எரு போட்டு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு செடிக்கும் எருவு வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம். மற்ற காய்கறி செடிக்கும் கும்பலாக எரு அள்ளி அப்படியே செடிக்கு கொட்டுவோம். கொட்டி தான் நாங்கள் மண்ணணைக்கிறோம். அந்த எரு சத்துலேயே தான் செடி வளருது. மற்ற இது ரசாயன உரம் அது இதுன்னு கெமிக்கல் போகிறதில்ல. உரம் போட்டோம்னாக்கா இவ்வளோ செடி இந்நேரம் வந்திருக்கும், தலைன்னு வந்திருக்கும். நாங்கள் வந்து லாபத்தை எதிர்பார்த்து செய்யல, மக்களுக்கு ஒரு நல்ல காய்களை வந்து கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். மருந்தில்லாத காய்களை வந்து மக்கள் சாப்பிட்ணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அந்த மக்களுக்காக நாங்கள் வந்து இது எங்கள் பணியை செய்துக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து சென்னை மாதாவரம் பால் பண்ணை பக்கத்தில் மூலச்சத்திரத்தில் தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். சிட்டிக்குள்ளே தான். வரும்போது நாங்கள் நேரடியாக காயை பறித்து அப்பயே உங்கள் முன்னாலே நாங்கள் பறித்து கொடுப்போம். ஏன்னா இந்த பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அது போலலாம் கொடுக்க மாட்டோம். அப்பப்போ நீங்கள் வந்து இந்த டேஸ்ட்டு அப்படின்னா தான் நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் இந்த காயை சொல்லியே தான் கொடுப்போம். வாங்கிட்டு போய்ட்டு சில பேர் பிரிட்ஜில் வச்சுருவாங்க. பிரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் அந்த டேஸ்ட்டும் இருக்காது, அந்த சத்தும் காயில் இருக்காது. அதனால் இயற்கையாக அப்பயே சாப்பிடுங்கன்ட்டு அப்பயே அவங்க கண்ணு முன்னால் தான் காயெல்லாம் பறித்து கொடுக்குறது, அவங்க கண் எதிரிலே. அதனால் அந்த காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா மக்களும் வருவாங்க. வடபழனிலேருந்துலாம் வருவாங்க. அண்ணா நகர், பெரம்பூர், மூலக்கடை, மணலி, பேரிஸு, இப்படி சுற்றுப்பகுதி ஜனங்க எல்லாமே வருவாங்க. வந்து காய் வாங்கிட்டு போவாங்க. ஒரு ஐயா வந்து உடம்பு சரியில்லைன்ட்டு இங்கே நம்மக்கிட்ட வந்தார். அவருக்கு வந்து இந்த பிஞ்சி பீர்க்கங்காய், சுரக்காய் இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லி கொடுத்தேன். அவர் உடம்புல வந்து உடம்பு பூரா கொப்பளமாக இருந்தது. என்னைக்கிட்ட அது போல் வாங்கிட்டு போயிட்டு நல்ல இயற்கை காயை வந்து வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வர பார்த்து அவர் உடம்பு ஆரோக்கியமாகி அவர் நல்லா குணமாகி என்கிட்ட வந்து வாழ்த்து சொன்னார், நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அவர் ஆஸ்பத்திரியில் எல்லா மெடிசனும் சாப்பிட்டு பார்த்து அவருக்கு உடம்புல சரி வரல. அதே போல் அந்த ஐயா ஒரு ஏட்டு ஐயா அவருக்கு வந்து சுகரால் கால் வீங்கி போய் மூக்கரட்டை கீரை பிடுங்கி கொடுத்து அவருக்கு அந்த சுகரு குறைஞ்சி அந்த புண்ணு ஆறி அவரும் வாழ்த்து சொன்னார் என்கிட்ட. அதே போல் உன் கைராசி சரியாயிடுச்சுன்னு. எவ்வளோ பேர் இந்த கிட்னி பிரச்சனைக்காக வந்து மூக்கரட்டை கீரை, இந்த சாரணக்கீரை இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நானும் சொல்லி கொடுப்பேன், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க, சுகரும் கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள்லாம் வெளியேற்றி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்குன்ட்டு நாங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த மூக்கரட்டை கீரை நாங்கள் நேச்சுரலாக பிடுங்கி நாங்கள் அது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட வந்து வாழை மரம் இருக்குது. வாழைப்பழம் வந்து மருந்து இல்லாத வாழைப்பழம், அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குன்ட்டு வாழை மரமும் வந்து வாங்கிட்டு போவாங்க. பப்பாளி, மாம்பழம், பலாப்பழம், தேனு கூட எங்கள் பகுதியில் வந்து இயற்கையாக வந்து மலை தேன் வந்து கிடைக்கும். அதுவும் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தேன் கிடைக்கும். இதை மாடி தோட்டம் வைக்கிறதுக்காக மண், செம்மண், செடி எல்லாம் வந்து காய்கறி செடி வந்து நல்ல தரமான செடியாக நாங்கள் வந்து நல்ல ரகமாக வந்து வாங்கி மக்களுக்கு நாங்கள் செடி போட்டு நல்ல ரகமாக கொடுக்குறோம். எல்லாமே வந்து நல்லா இருக்குது, செடி காய் நல்லா வச்சுருக்கு அப்படின்ட்டு மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், கத்திரிக்காய், மிளகாய் இது போல் வந்து நல்லா வருது உங்ககிட்ட வாங்கிட்டு போனது அப்படின்ட்டு செல்லில் வீடியோவிலே எடுத்தாந்து காமிச்சிருக்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக நல்லா காய் வருதுன்ட்டு இயற்கையாக வந்து மாடி தோட்டத்தில் வச்சு அவங்களும் பலன் அடைஞ்சு அது நான் சந்தோஷமாக இப்போ நல்ல மருந்து இல்லாத காயை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நானும் சொல்லி கொடுப்பேன். இங்கே நம்மக்கிட்ட எருவு, மண், செம்மண் எல்லாம் கிடைக்கும். நல்லா தொழு உரம் போட்டு நல்லா வந்து நாங்கள் மண் கலந்து கொடுப்போம். அதே போல் எருவு மட்டும் நல்லா போட்டு வைங்க, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் கெமிக்கல் போடாதீங்க. நம்ம இன்றைக்கி எல்லாம் கெமிக்கலாகி போச்சு. இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதோட ஒரு அரிசி வாங்கினோம்னா கூட அரிசியில் பூரா கெமிக்கலாக தான் இருக்குது.
அவங்க வண்டு பிடிக்காத பூச்சி பிடிக்காத அளவுக்கு அவங்களும் ஒரு மருந்து பவரான மருந்து அதில் கலக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து உடலுக்கு வந்து அதிக நமக்கு கெடுதல் வருது. இதெல்லாம் நம்மளே வந்து நல்லதை நம்ம இனிமேல் தேடி நம்மளே நல்லதை சாப்பிட்டுக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஆடிப்பட்டம் வந்து நாட்டு காய் வந்து ஆடிப்பட்டம் விதைக்கணும். அப்போ வந்து பூனைக்காளி விதை போடுவேன். பூனைக்காளி காய் கிடைக்கும், சிறகு அவரை கிடைக்கும், நாட்டு அவரை கிடைக்கும், நாட்டு காய் பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், நாட்டு புடலங்காய். இது ஆடிப்பட்டத்தில் போடுவேன். ஆடிப்பட்டத்தில் போட்டால் தான் நாட்டு காய் வந்து கார்த்திகை மாதத்தில் நமக்கு காய் கொடுக்கும். ஆடிப்பட்டம் போடணும். அதுதான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டத்தில் தான் நாட்டு காயெல்லாம் நல்லா வரும். வெயில் காலத்தில் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து நாட்டுக்காய் வரும். அந்த சில காய்கள் வந்து அவரைக்காயெல்லாம் வெயில் காலத்தில் வராது. அதனால் வந்து வெயில் காலத்துக்கு வந்து நாட்டு பாவக்காய் தான் இப்போலாம் போட்டிருக்கேன் நான். அது குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள், நாட்டு பாவக்காய் தான். நாட்டு காய்களை வந்து அதிகம் நம்ம சாப்பிட்ணும். இன்றைக்கி ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா விதை இல்லாமல் போயிடுது. அந்த விதை இல்லாமல் நம்ம வந்து இப்போ பார்க்கறதுக்கு சைனிங்கே இருக்கும், காய் வந்து சத்து இருக்காது. நமக்கு வந்து அதெல்லாம் கிராசிங் பண்ணி ஆண் இது பெண் இது மகரனை சேர்த்து அது ஒட்டி கிராசிங் பண்ணி வறுத்து தான் அது. இயற்கையாக வந்து நாட்டு காய் புடலங்காய் வந்து நாட்டு சுரக்காய் வந்து குண்டு சுரக்காய் வந்து நாட்டுக்காய், நீட்டு புடலங்காய் வந்து நாட்டுக்காய், பீர்க்கங்காய் வந்து மட்டமாக இருக்கிறது வந்து நாட்டுக்காய். இதெல்லாம் வந்து நாட்டுக்காய். அவரைக்காய் அதே போல் கொடி அவரைக்காய் வந்து நாட்டுக்காய். இதுபோல் நல்ல நாட்டுக்காயெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அது வந்து 6 மாதம் 4 மாதத்துக்கு பிறகு தான் அது பூ எடுக்கும். ஆடி மாதம் வச்சோம்னாக்கா கார்த்திகை மாதத்துக்கு மேலே தான் பூ எடுக்கும் அது. அப்போ கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி வரைக்கும் நல்லா காய் வரும் நமக்கு நாட்டுக்காயெல்லாம். அது வந்து நம்ம விரும்பி அந்த விதைகளை தேடி நம்ம வீட்லேயோ விவசாயத்துலேயோ போட்டு அந்த காய் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் நமக்கு சத்து அதிகம். இன்றைக்கி வந்து 2 மாதத்தில் வந்து நமக்கு எல்லா விவசாயமும் காய் வச்சிடுது. அதெல்லாம் ஹைப்ரிட் தான். கீரை வகை வந்து அரைக்கீரை, சிறுக்கீரை, முளைக்கீரை, பருப்பு கீரை, தண்டுக்கீரை, சிகப்பு முளைக்கீரை, வெள்ளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தும்பக்கீரை கூட இருக்குது, மூக்கரட்டைக்கீரை. இதெல்லாம் வந்து மூக்கரட்டைக்கீரைலாம் தானாக பூமியில் வரும். சாரணக்கீரை, பசலைக்கீரை இதெல்லாம் வந்து தானாக வரக்கீரை. அது மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நான் பறித்து கொடுப்பேன். அதுக்கு இயற்கையாக அதெல்லாம் மருந்து இல்லாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியலனாலும் சொல்லியே நான் பறித்து கொடுப்பேங்க. என்னென்ன கீரையில் என்னென்ன சத்து இருக்குது, எப்படிலாம் சாப்பிட்ணுன்றதும் அந்த முறையும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பேன் நான். அவங்களுக்கு தெரியலனாலும் இந்த கீரை இப்படி சாப்பிடுங்க, இன்றைக்கி இயற்கை விரும்புங்க, இன்றைக்கி இயற்கையை வந்து நம்ம இன்றைக்கி விரும்பணும் அப்படின்ட்டு நான் மக்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பேங்க் காலனி 3rd ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். இங்கே இது எப்போ இவங்க பயிர் ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து நான் இங்கே தான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டுருக்கேன். 2வது என்னென்னா கடையில் வாங்குறத விட இங்கே காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2வது மருந்து இல்லாத காய், உடம்புக்கு ஆரோக்கியன்றதுனால வாங்குகிறேன். கீரை வந்து எல்லா வகையான கீரையும் வாங்குவேன். சிறுகீரை, அரைக்கீரை, முடக்கத்தான் கீரை, வல்லக்கீரை இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த வல்லக்கீரை வந்து குழந்தைங்க வந்து 15 வயசு இந்த ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கு அது நல்லா யூஸ் ஆகிறதுனால அந்த கீரை வாங்கியிருக்கேன். அந்த கீரை இருக்குன்றதே இங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரியும். என் பேர் ஷியாமலா. நான் இங்கே பக்கத்தில் அருள் நகர்லேருந்து தான் வரேன். ஒரு 7 இயர்ஸாக இவங்களை எனக்கு தெரியும். நாங்கள் ஒரு குடும்பமாக தான் இருக்கிறோம் இங்கே. அவங்க வெளியிலேருந்து வந்து விவசாயம் பண்ணாலும் இங்கே வந்து அவங்க வந்து ஒரு குடும்பமாக தான் எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. எல்லாமே ஆர்கானிக்கல் பொருள் தான் இங்கே விவசாயம் பண்ணுறது. எந்த ஒரு மருந்து பொருளும் கிடையாது. இங்கே வந்து பழங்கள் கூட சரி, வாழைப்பழத்துலேருந்து பலாப்பழம், பப்பாளி, மாம்பழம் இதெல்லாம் வந்து நிறைய வந்து இங்கே வந்து ஆர்கானிக்கலாக தான் பண்ணுறாங்க. எந்த ஒரு மருந்தும் கெமிக்கலும் கிடையாது இங்கே. ஜனங்கள் நல்லா விரும்பி வாங்கிறதுனால அண்ணனும் அண்ணியும் வந்து இங்கே நல்லா விவசாயம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. காய்கறியில் வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் அவங்களுக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ அவங்க ஜனங்களுக்கு வந்து நல்ல பொருள் கொடுக்கணுன்றதுக்காகவே நான் எல்லாம் விவசாயம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க நல்லா. எனக்கு தெரியும் இவங்கள எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். மற்றவங்கள வராங்க எப்படியோ தெரியாது. நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் பழகிட்டு இருக்கிறோம் இவங்களோட. அதனால எல்லா விஷயமும் இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு. இதனால் நிறைய ஜனங்களுக்கு வந்து நன்மை தான். வெளியில் வாங்குகிற காய்கறியோட ரேட்டை விட இவங்க கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நாங்கள் கத்திரிக்காய் வந்து எருவு தான் போடுவோம், மருந்துலாம் அடிக்க மாட்டோம். எல்லா காயுமே மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க நல்லா விரும்பி. நாங்கள் வந்து ராபத்துக்கோசரம் இல்லை,
நல்லா வாங்குறாங்க எல்லாம். கடையிலே வந்து காய் இருந்தாலும் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. உடம்புக்கு நல்லது இந்த கத்திரிக்காய். அதனால இங்கே வந்து மருந்து இல்லாத காய்கறிகள் கிடைக்கிறதுனால நாங்கள் இதுக்கு இந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருந்தேன். என்னுடைய பேர் புஜங்கராம். நான் இங்கே பார்வதி எவரடி காலனில் தான் இருக்கிறேன். எனக்கு இந்த தோட்டத்தில் இவங்கெல்லாம் வந்து எனக்கு குறைஞ்சது ஒரு 10-12 வருஷமாக தெரியும். அந்த அப்போத்துலேருந்து இது வரலாம் ஒரு நாள் இங்கே பார்க்கும்போது இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி எல்லாம் அவங்க வந்து பயிரிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து எல்லா காய்கறியும் மேக்ஸிமம் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், கொத்தவரங்காய், சொரக்காய் அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுவாங்க. பலாப்பழம் கூட இங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 10 வருஷமாக இங்கே வந்து காய்கறிங்க தான் வாங்குவேன். மெயின் விஷயம் என்னடான்னா இங்கே வந்து அந்த மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு உரம் வாங்கின்னு வந்து போட்டு அதுங்களுக்கு நல்ல ஒரு காய்கறியெல்லாம் நம்ம மக்களுக்கு தரணுன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் செய்கிறாங்க 2 பேரும். அவர் மோரோவர் அவர் வந்து சிவபக்தர். அவர் அந்த சிவன் பக்தி அந்த கடவுள் பக்தி நிறைய இருக்கிறதுனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பாதிக்கணும் அதில் தான் சாப்பிட்டு எல்லாம் பண்ணணும் இல்லை. இப்போ புதுசாக அந்த செடிகள்லாம் கூட அவர் சின்ன சின்ன செடிகள்லாம் கூட அவர் ரெடி பண்ணி நம்ம இந்த ஏரியாவில் இருக்கலாம் வாங்கிட்டு போகிறோம். நிறைய பேர் செடியும் வாங்குகிறாங்க, இந்த உரங்களும் வாங்கிட்டு போகிறாங்க, செடிக்கு தேவையான உரங்க. அது மாதிரி இந்த காய்கறிகளும் வாங்கிட்டு போகிறாங்க. ஹாய், என் பேர் சோனா. இங்கே வந்து நாங்கள் வந்து ரெகுலராக காய் வாங்கிட்டுருக்கோம். எல்லா நேச்சுரல் முறையில் வந்து இவங்க விளைய வைக்கிறாங்க. எந்த கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம ஷாப்பில் வாங்குறத விட இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக, ப்ளஸ் நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ் டைரெக்டாக நம்ம வந்து பறிச்சுட்டு வீட்டுக்கு போய் நம்ம சமைக்கிறதுக்கு ரெடியாக ஈஸியாக இருக்குது ரொம்ப. காய் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைச்சிட்டு சாப்பிட்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். மூலிகை வந்து முடக்கத்தான் கீரை வந்து இந்த கை கால் நரம்பு பிடிப்பு உக்காந்தா ஏஞ்சிருக்க முடியலன்றது முடக்கத்தானும் சாப்பிட்ணும். முடக்கத்தான் எவ்வளோ பேருக்கு நான் முடக்கத்தானும் கொடுத்துருக்குறேன். பிரண்டை அதே போல் நரம்புக்கு வந்து பலப்படுத்துறது பிரண்டை. அதுவும் வந்து நம்ம கை கால் நரம்பெல்லாம் பலப்படுத்தணும். பிரண்டை வந்து அப்பப்போ துவையல் பண்ணி பிரண்டையும் சாப்பிட்ணும். பிரண்டை மூக்கரட்டு கீரை வந்து நம்ம குடலில் இருக்கிற கழிவுலாம் சுத்தம் பண்ணி வெளியேற்றிடும் மூக்கரட்டை கீரை. அதே போல் அகத்திக்கீரை, நம்ம அகத்தை சுத்தம் பண்ணுறது தான் அகத்திக்கீரை. அகத்திக்கீரையும் வந்து நம்ம அதில் வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அகத்திக்கீரையும் அப்பப்போ நம்ம அகத்திக்கீரையும் சாப்பிட்ணும். அதே போல் பசலைக்கீரை, அந்த பசலை, சாரணை, இது கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது. வல்லக்கீரை வந்து எல்லா நோய்க்குமே மருந்து. வல்லக்கீரை வந்து நீர்க்கட்டி பிரச்சனை, லேடிஸ் வெள்ளைப்படுற பிரச்சனை, தாய்ப்பால் பிரச்சனை எல்லாத்துக்கும் அது ஒரு சிறந்த. சுகர் பிரச்சனை, சுகர்காரங்களும் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த வல்லக்கீரை வந்து சுகர் குறையுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்லி நான் நேச்சுரலாக அது கொடுத்துருக்குறேன். அவங்களும் சொல்லி நான் பார்த்துருக்கேன். வல்லக்கீரை அது போல் அதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வல்லக்கீரை ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து நமக்கு இருக்குது. கீரைகளை வந்து அதிகம் விரும்பி சாப்பிடுங்க. இன்றைக்கி ஜனங்க வந்து கீரையை விரும்பி சாப்பிட மாட்டேங்குது. எங்கள் பிள்ளைங்க வந்து கறி மீன் தான் சாப்பிடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காய்கறிகளை விரும்பி சாப்பிடுங்க, கீரைகளை விரும்பி சாப்பிடுங்க. இன்றைக்கி கீரை காய்களும் ஒவ்வொரு மருத்துவமும் இருக்குது. நம்ம உடலை நாம் தான் பாதுகாத்துக்கணும். நம்ம வந்து இயற்கை சாப்பிட்ணும். இன்றைக்கி வந்து காய், நல்ல காய், வெண்டைக்காய். இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் வந்து எல்லா நோய்க்குமே தலைவன். வெண்டைக்காய் வந்து முட்டி பிரச்சனை, சுகர் பிரச்சனை. வெண்டைக்காய் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் எல்லாம் மூளை சூடு பிரச்சனை எல்லாமே வெண்டைக்காயில் இருக்குது. எல்லா நோய்க்குமே வெண்டைக்காய் தொடர்ச்சியாக நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்தால் வெண்டைக்காயில் அத்தனை ஆரோக்கியமும் இருக்குது. வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுங்க. ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு மருத்துவம் இருக்குது. பாவக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவக்காயில் ஒவ்வொரு மருத்துவமும் இருக்குது. கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கத்திரிக்காயில் ஒவ்வொரு மருத்துவமும் இருக்குது. இன்றைக்கி கொத்தரங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்தரங்காய் வந்து அது நரம்பு பிரச்சனை சரி பண்ணுது, நரம்பை பலப்படுத்துது, உடம்பு வந்து சைனிங்காக வச்சுக்குது. கொத்தரங்காய், சுரக்காய் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல வந்து உப்பு நீரை வந்து குறைச்சிடுது. சுரக்காய் வந்து அப்பப்போ சாப்பிட்ணும். எந்த சுரக்காயாக இருந்தாலும் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், ஜூஸ் அடித்து கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி நமக்கு உப்பு நீர் இருக்கிறதால உடம்பு வந்து வெயிட் கூடி விடுது, கிட்னி பாதிக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இயற்கையாக நம்ம சாப்பிட்ணும். இன்றைக்கி மார்வாடிங்களாம் வந்து அவங்க வந்து அதிகம் வந்து
இந்த காய்கறி கொத்தரங்காய் அதிகம் சாப்பிடுவாங்க, வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடுவாங்க, சுரைக்காய் அதிகம் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் காயாவது சாப்பிட்ணும். நம்ம எந்த 100 கிராம் காய் சாப்பிட்றோம்? ஒரு 4 காயை போட்டு சாம்பார் வச்சுட்டு சாப்பிட மாட்டேங்கிறோம். அப்புறம் பார்த்தாக்க நமக்கு சத்து இல்லைன்றோம். ஒரு பொருளை குனிஞ்சு தூக்கிறதுக்கு கூட சத்து இல்லைன்றோம். ஆளை பார்த்தா வெயிட்டாக இருக்கிறோம். எந்த ஒரு பொருளை குனிஞ்சு நிமிர முடியல. இயற்கை நம்ம வந்து காய்கறிகளை அதிகம் சாப்பிட்ணும், கீரைகளை சாப்பிட்ணும், பழங்களை சாப்பிட்ணும். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சத்து உண்டு. பழங்களையும் சாப்பிட்ணும். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழத்தெல்லாம் இப்போ சீசனு. எல்லா மருத்துவமும் பலாப்பழத்தில் நிறைய மருத்துவம் இருக்குது. பலாப்பழத்தெல்லாம் நம்ம அதிகம் எடுத்துக்கணும். மாம்பழத்துலேயும் அதே போல் ஒவ்வொரு சத்து இருக்குது. நம்ம சில பேர் வந்து அது சூடுன்றாங்க, அதுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது, நிறைய சத்து. அதே போல் ஒவ்வொரு பழத்துலேயும் சத்து நமக்கு அதிகம் இருக்குது. காய்கறிகளையும் நிறைய சத்து இருக்குது. நம்ம வந்து அதிகம் வந்து காய்களை விரும்பணும், கீரைகளை விரும்பணும். இன்றைக்கி நம்ம நோக்கி கறியை மீனை தான் நோக்கி எல்லாம் என் பிள்ளைங்க காயே சாப்பிட மாட்டேங்குதுன்றாங்க. இந்த சிட்டிக்குள்ளே கேட்டாக்கா எல்லாம் கறி மீன் தான் சாப்பிடுதுன்றாங்க. அதுபோல் கொடுத்து பிள்ளைங்களுக்கு பழக்கம் பண்ணிட்டாங்க. நல்ல காய்களை வாங்கி கீரைகளை வாங்கி நல்லா செய்து கொடுங்க. இயற்கையான காயை கீரையை வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்ம உடலை நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து நல்ல காய்களை வாங்கி எங்கே இருந்தாலும் தேடி வாங்கி கீரைகளோ காய்களோ பழங்களோ நல்ல இதாக வாங்கி சாப்பிடுங்க.